ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்லீப்பர் பர்த்னால் என்ன, ப்ளஸ் எந்த பர்த் கம்ஃபர்டபுளான பர்த் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த 2 வீடியோவுமே பாருங்கள். ஸோ அதை பார்த்த வியூவர்ஸ் ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்த்தை எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்போட டேஷ்போர்ட் பேஜை லாகின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஜில் நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட், பஸ் டிக்கெட் இது எல்லாமே நம்ம புக் பண்ண முடியும். இதோட ரிட்டையரிங் ரூம் ப்ளஸ் டூரிசம் இது எல்லாமே நம்ம புக் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் ஐக்கான் இதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் பேஜுக்குள்ளே போகும். இதில் நம்ம பிஎன்ஆர் செக் பண்ணுறது, டிடிஆர் ஃபைல் பண்ணுறது நம்ம இதில் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக புக் டிக்கெட் இந்த ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் இதில் எல்லாமே கொடுப்போம். ஸோ அதோடு என்ன கிளாஸ், என்ன கோட்டா, அதே போல் என்றைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரம் ஸ்டேஷனாக சென்னை சென்ட்ரலும், டூ ஸ்டேஷனாக கோயம்புத்தூரும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கோட்டா நான் ஜென்ரல் கோட்டாவில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கிளாஸ் பார்த்தோன்னா எனக்கு தேவையான, அதாவது எல்லோரும் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஸ்லீப்பர் கோச் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் டிபார்ச்சர் டேட்டை பார்த்தோன்னா நான் ரொம்ப நாள் கழித்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது அந்த டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸுமே ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம டைமை பொறுத்து எந்த ட்ரெயின் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நீங்கள் பர்த்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான பர்த்து நீங்கள் வேணும் அப்படின்னா குறைஞ்சது டிக்கெட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரெயினில் பாருங்கள், உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 2ல் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக 100% கன்ஃபர்மேஷன் சான்சஸ் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஆர்ஏசி போய் ஆர்ஏசிலேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி டைமில் நீங்கள் பர்த் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்த்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பர்த்து பொறுத்தளவு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆகிற டிக்கெட் கூட உங்களுக்கு கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகலாம். ஆக ஒரு டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் ஆப்ஷனை முடிஞ்சளவு தவிர்த்துக்கோங்க. இதே டிக்கெட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது, உதாரணமாக இதில் 37 டிக்கெட் இருக்குது. இதே இன்னும் நிறையா ட்ரெயின்ஸில் உங்களுக்கு நிறையா டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. இப்போ இதில் 154 டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அவைலபிள் நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பேசஞ்சர் டீட்டெயில் ஃபுல்லாக போகலாம். ஸோ போயிட்டு இதில் ஹெல்த் அட்வைசரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக யூ ஹாவ் சர்ச்டு ட்ரெயின் ஃபார் மெட்ராஸ் டு கோயம்புத்தூர் பட் யூ ஆர் லுக்கிங் ட்ரெயின் பிட்வீன் மெட்ராஸ் டு போத்தனூர் ஜங்ஷன். ஸோ யூ வாண்ட் டு கனெக்ட் சேம் ட்ரெயின். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு நம்ம புக் பண்ணலான்னு பேசியிருந்தோம். பட் ஆனால் இப்போ என்னென்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து போத்தனூருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஓகேவான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாப்அப் மெசேஜஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராசஸிங் பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதில் சீனியர் சிட்டிசன் கோட்டா இதெல்லாம் அது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜை உங்களுக்கு வரும். ஸோ இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்த்தை நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த ட்ரெயின் என்ன ஸ்டேஷன், எத்தனை மணிக்கு போகுது, எந்த டேட்டில் போகுது, என்ன கோச்சு, என்ன கிளாஸு, என்ன கோட்டா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வேணால் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எந்த இடத்துல பர்த்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஆட் நியூ, ஆட் எக்ஸிஸ்டிங், ஆட் இன்ஃபண்ட் வித் பர்த், ஆட் இன்ஃபண்ட் வித்தவுட் பர்த், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் கடைசி 2 ஆப்ஷனை விட்டுடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக தான் அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் பெரியவங்க நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய லிஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, அதாவது மாஸ்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு எமர்ஜென்சி தட்கலுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா
உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி வச்சுருப்பீங்க. உதாரணமாக உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜு, நேஷ்னாலிட்டி, உங்களுக்கு எந்த பர்த்து ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதே வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அந்த மாதிரி இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக பர்த்துன்னு எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆட் நியூ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் கொடுத்துக்கோங்க. ஏஜ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜெண்டர் கொடுத்ததுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ரிஃபர்டு பர்த் ப்ரிஃபரன்ஸ்னு கேட்கும். இதில் தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்த்துக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். முடிஞ்சளவு வந்து நீங்கள் வந்து மிடில், அப்பர், சைடு லோயர், சைடு அப்பரை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்காகவும் ப்ளஸ் லேடிஸ்க்காகவும் லோயர் பர்த்தை வந்து முடிஞ்சளவு நீங்கள் விட்டுடுங்க. அவங்க வந்து அந்த பர்த்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம அந்த லோயர் பர்த் அது ஐ மீன் சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் லேடிஸ் கேட்டகரி இல்லைங்கும்போது நம்ம வந்து மீதி இருக்கிற பர்த் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து சைடு அப்பர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு உங்களுடையது ஆட் பேசஞ்சர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கானது இந்த இடத்துல வந்து ஃபீட் ஆயிரும். ஸோ ஃபீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் எந்த ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஐடிக்கு தான் வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து இமெயில் வந்து பாஸ் ஆகும். அதே போல் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் மாற்றாமல் விட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு தான் மெசேஜ் போகும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ட்ராவல் பண்ணுறவங்க வேறு, ஐடியில் இருக்கிறவங்க வேறு அப்படின்னா ட்ராவல் பண்ணுறவங்க மேலே வந்து நம்பர் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து பர்த்தை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அடுத்ததாக அதர் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பர்த்தை செலக்ட் பண்ணிட்டீங்க. பட் ஏதோ ஒரு வேலையில் பர்த் எது கேன்சல் ஆகாமல் இருக்கணும், டிக்கெட் வந்து ஏதோ ஒரு வகையில் கேன்சல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் கொடுங்க. இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலும் கூட விட்டுடலாம். அதே போல் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக பர்த் அலாட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் ஒன்லி இஃப் கன்ஃபர்ம்டு பர்த் ஆர் அல்லோகேட்டட். இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்த்தை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உதாரணமாக நீங்கள் சைடு அப்பர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. சைடு அப்பர்லையே தான் எனக்கு வந்து டிக்கெட் புக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சரியா? அப்படி இல்லாட்டி வேண்டியதில்லை. அதே போல் ப்ரிஃபர்டு கோச் ஐடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோச் நம்பர் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பாக போகிறீங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு கோச்சில் வந்து ஒரு 6-7 பேர்த்துக்கு ஒரு 4-5 பேர்த்துக்கு டிக்கெட் புக் ஆயிடுச்சு. நீங்கள் பின்னாடி டிக்கெட் புக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதே கோச்சில் நீங்கள் அவங்களோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரிஃபர்டு கோச் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் கோச் நம்பரும் கொடுத்து உங்களுக்கு அதே போல் நீங்கள் கேட்ட பர்த்தும் வந்து ஒரே டைமில் கன்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது சில நேரத்தில் வந்து அது டவுட்டு தான். முடிஞ்சளவு வந்து நீங்கள் கோச் நம்பர் கொடுத்தீங்கன்னா பர்த்து கொடுக்காதீங்க, இல்லை பர்த்து கொடுத்தீங்கன்னா கோச் கொடுக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் சாய்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த இது வந்து செட் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் மொத்தம் 4 ஆப்ஷன். ஒன்று நன்னு, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா புக் ஒன்லி இஃப் ஆல் பர்த்ஸ் ஆர் அல்லோகேட்டட் இன் சேம் கோச். என்னென்னா இப்போ நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான் ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் மட்டும் தனி கோச்சில் புக் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கோச் வந்தால் மட்டும்தான் வந்து டிக்கெட் புக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் 4 பேர் போகிறோம், அதில் ஒருத்தர் வந்து லோயர் பர்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஒருத்தருக்கு லோயர் பர்த் இருந்தால் மட்டுமாவது டிக்கெட் புக் ஆகணும், இல்லாட்டி வேண்டான்னு சொன்னிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். இல்லை அதே 4 பேர் இல்லை ஒரு 5 பேரில் வந்து 2 பேர் வந்து லோயர் பர்த் இல்லை ஒரு 3 பேர் லோயர் பர்த் கொடுத்துருக்கீங்க. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 லோயர் பர்த்தாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரேர் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் மோட் போயிட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் ஆகப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து செலவழித்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.